ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். போன ஆடியோ வீடியோவில் நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜமோரோ நிறுவனம், நம்ம நிறுவனம் ஜமோரோ நிறுவனம் எதை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். முழுக்க முழுக்க ஒரு காமர்ஸ் சைட் அப்படிங்கிறப்போ அதில் கொடுக்கக்கூடிய 2 வகையான மார்க்கெட்டிங் பிளானை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருவோங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளான். கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளான் தான் ஒரு நிறுவனம் சரியாக செயல்படுறதுக்கு காரணம். ஏன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் இருந்தால் தான் ஒரு நிறுவனத்தை நம்ம சரியாக கட்டமைச்சு கொண்டு போகணும். அதுக்குண்டான கட்டமைப்பு வசதிகளும் சரியான புரிதல்களும் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மடிப்பாக்கத்துலேயும் சரி, மதுரவயல்லையும் சரி, அதே மாதிரி குளத்தூர்லேயும் சரி, நிறைய இடங்களில் நம்மளுடைய நிறுவனம் குடோன் போடுறாங்க. ஸோ அதுக்குண்டான கட்டமைப்பு வசதிகளை சரியாக பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ முதல் பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளானில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளான் யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய தெரிஞ்ச நபர்கள், ஒரு டிஜிட்டலாக அவங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஒரு நபர்களுக்கும், ஆண்ட்ராய்டு ஃபோனை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச நபர்களுக்கும் தான் இந்த வருமான வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இதை நம்ம தெளிவாக பார்த்துடலாங்களா. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொண்டு வரக்கூடிய, அதாவது நம்ம நிறுவனம் ஜமோரோ நிறுவனம் எது சார்ந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஜமோரோ நிறுவனம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காமர்ஸ் அப்படிங்கிறப்போ இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த ஒரு நபர்களுக்கு தான் இந்த வருமான வாய்ப்பை கொடுக்க முடியும். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா 1100 ஒரு பொருளை வாங்குகிறப்போ நமக்கு மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோ ஆடியோவில் நமக்கு சொல்லலாம். ஸோ முதல் நம்ம பார்த்திங்கன்னா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ முழுக்க முழுக்க ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஆன்லைனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வருமான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம 1100 கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குறது மூலமாக நமக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு நிறுவனம் செய்து கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான கட்டமைப்பு வசதிகளையும் இப்போ செய்துட்டு வராங்க. சரிங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சேல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளானை கொண்டு வரோம். சரிங்களா. ஸோ கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளானில் ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்துகிறப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா எந்த வகையான ஒரு வருமானம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மாரோ பாயிண்ட்ஸில் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கிது. அதை நமக்கு அட்வான்ஸாக 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கறது மூலமாக டெய்லி அவங்க 100 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா. 100 ரூபாய் அவங்க எடுத்துக்க முடியும் ஒவ்வொரு நாளும். ஸோ இது தொடர்ந்துகிட்டே வருமானு கேட்டிங்கன்னா, 30 நாள் முடிவில் நீங்கள் மறுபடியும் ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ 1000 ரூபா கொடுத்து மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக தினமும் உங்களுக்கு 100 ரூபாய் உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகும். சரிங்களா. ஸோ அதை மாதத்தில் ஒரு டைம் நம்மளால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும், 20% டேக்ஸ் போக. சரிங்களா. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுருப்பீங்க இல்லையா, இந்த இன்கம் யாருக்கு கொடுக்கலாம், இந்த வருமான வாய்ப்பை யாருக்கு கொடுக்கலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு உண்டான வேலைகள் இதில் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கடமைகள் என்ன, வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடமைகள்னு சொல்லப்போனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டலான வேலைகளை நம்ம செய்ய போகிறோம். அதாவது ஒரு ஸ்மார்ட்டான வேலையை தான் செய்ய போகிறோம். எந்த மாதிரியான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய ஓன் பிளாட்ஃபார்மான சோசியல் மீடியாவில், அதாவது ஸ்ட்ரீட் கிளப்பில் நம்ம பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 5 போஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் எது சம்மந்தமாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச வாசகங்கள், கவிதைகள், ஆர்டிக்கல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். ஒரு ஃபேஸ்புக்கை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே போல் இதில் பயன்படுத்தலாம். பல நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், பல நிறுவனங்கள் வெறும் லாப நோக்கத்தோடு மட்டுமே சந்தையில் இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அது கஸ்டமர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதத்தில் ஒரு சில இடங்களில் பயன் இருக்கும், ஆனால் எல்லா விதத்துலையும் பயன் இருக்குமானா இருக்காது. ஆனால் நம்ம நிறுவனம் வரக்கூடிய லாபத்தில் நமக்கு ஒரு பங்காக அதில் நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. சரிங்களா. நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு எது மூலமாக கிடைக்கும்? அப்போ இவ்வளோ காமர்ஸ் சைட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது
இதில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தியிருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த வருமானம் கிடைச்சிட்ருக்கும் சரிங்களா. ஸோ அது மூலமாக தான் நமக்கு இத்தனையும் நமக்கு இவ்வளோ பெரிய தொகையை நமக்கு வந்து வருமானமாக கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அதுக்குண்டான நபர்கள் யார் அப்படிங்கிறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. ஒரு காமர்ஸ் சைட் தெரிஞ்சவங்க, ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண தெரிஞ்சவங்க, சோசியல் மீடியாவை நல்லா கையாள தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்க முடியும் சரிங்களா. அவங்கள தான் நம்மளால் வந்து சரியாக இதில் எடுத்துகிட்டு வர முடியும், அவங்களால மட்டும்தான் இதில் செயல்பட முடியும் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இந்த வருமான வாய்ப்பை இந்த மாதிரி நபர்களுக்கு, அதாவது கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளானில் வரக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா நம்மளது டிஜிட்டலாக கொண்டு வரனால, டிஜிட்டலாக இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் இவங்க கொண்டு வரனால முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும், யூடியூப்லேருந்து டெலகிராம்லேருந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து அவங்கள வந்து சார்ந்திருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடனுக்குடனே அவங்களுடைய அப்டேட்டெல்லாம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதனால நம்ம எல்லா வகையான சோசியல் மீடியாவும் ஃபாலோ பண்ணியிருக்கணும் சரிங்களா. இது ரெண்டாவது, இது கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்கணும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அந்த வருமானம் வந்து தடைப்படும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. அதே மாதிரி ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போடுறது ரொம்ப முக்கியம், அது நம்ம சரியாக செய்யணும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளானுக்காக நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் ஆடியோவில் நான் சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு உண்டான மார்க்கெட்டிங் பிளானை பற்றி சொல்லலாம் சரிங்களா. நன்றி.